முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்டின்னா, 16வது நிதிக்குழு அறிக்கைய குடியரசுத் தலைவர்ட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. 16வது நிதிக்குழு. இது எப்போ 16வது நிதிக்குழு உருவாக்கியிருப்பாங்கன்னா, 2023ல. நிதிக்குழுவை உருவாக்குபவர் யார் அப்டின்னா, குடியரசுத் தலைவர். என்ன விதி அப்டின்னா, 280 ஆர்டிகல் 280ன் படி குடியரசுத் தலைவரால் நிதிக்குழு உருவாக்கப்படுகிறது. இதற்கு முன்பு 15 நிதிக்குழு செயல்படுத்தப்பட்டது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. இது எங்க இருக்கு அப்டின்னா, 12த் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு. ஓகே. இதில பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்றத பார்க்கலாம். இதோட வேலை என்ன? நிதிக்குழுவோட ஒர்க் என்ன அப்டின்னா, மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே வரிகளை பகிர்ந்தளிப்பது. வரிகள் பகிர்ந்தளிக்கும் கொள்கையை உருவாக்குவது. ரொம்ப முக்கியம் என்ன அப்டின்னா, மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ குடுக்கலாம்? மத்திய அரசோட அந்த மொத்த வரி வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி மற்றும் மானியங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்டின்றத உருவாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கமே. இப்ப பார்த்தோம் அப்டின்னா, இவங்க 2026, 27ல இருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ண அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, அமல்ல இருக்கும். 2026, 27 ஆண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அறிக்கை அமலுக்கு வர உள்ளது. 16வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்டின்னா, அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா. ஓகே. 15யும் பார்த்தரலாம். 15 பார்த்தீங்க அப்டின்னா, என்.கே. சிங். இவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் சொன்னாங்க அப்டின்னா, 41%. இந்த 41% ஆல்ரெடி 14வது நிதிக்குழு சொன்னது தான் 15வது நிதிக்குழுவும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்க அப்டின்னா, வேற இதில ரொம்ப முக்கியமானது அப்டின்னா, இதில முழு நேர உறுப்பினரா 2 பேரும், பகுதி நேர உறுப்பினரா 2 பேரும் இருந்திருக்காங்க. ஓகே. இதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, இது எதன் அடிப்படையில இத வழங்குறாங்க அப்டின்னா, மக்கள் தொகை, பரப்பளவு, மக்கள் தொகை செயல்பாடு, நிதி முயற்சி, வருமான இடைவெளி, வனப்பரப்பு இந்த காரணிகள் அடிப்படையில தான் இந்த அறிக்கைய வந்து உருவாக்குறாங்க. ஓகே. அடுத்தது இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யார் தலைவர் அப்டின்னா, நியோகி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியோகி, செகண்ட் வந்து சந்தானம், தேர்ட் வந்து சந்தா, ஃபோர்த் ஒன் வந்து ராஜமன்னார், ஃபிஃப்த் வந்து தியாகி, அடுத்து சிக்ஸ்த் ஒன் பரமானந்த ரெட்டி, 7த், 8த், 9த் 3 ஒரே ஒன்று போல இருக்கும். சாலட், சவான், சால்வே. அடுத்து 10த் வந்து பந்த். 10வது பந்த், 11 குஸ்ரோ, 12 ரங்கராஜன், 13 விஜய் கெல்கர், 14 ரெட்டி, 15 என்.கே. சிங். இதில 16வது வந்து அரவிந்த் பனகாரியா. ஓகே. இது புக்ல இருக்கு. 12த் எக்கனாமிக்ஸ் புக்கு. ஆர்டிகல் 280ன் படி உருவாக்கப்படுது. ஆர்டிகல் 280. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1951ல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக இது வந்து முதல் முறையாக 51ல் அமைக்கப்பட்டது. என்ன விதி அப்டின்னா, 280 யார் அமைப்பாங்க அப்டின்னா, குடியரசுத் தலைவர் அமைப்பாங்க.